உலகெங்கும் வாழும் அன்பு உள்ளம் கொண்ட தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசிக்கு இந்த 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம். யோகாதிபதி ராகுவும் மோட்சக்காரனாகிய கேதுவும் நிழல் கிரகங்களாகும். ராகு பகவான் அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் அள்ளி கொடுக்க கிரகங்களாக விளங்குகிறது. அதுவே கேது பகவான் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறார்களோ அவர்களையும் சேர்ந்து கெடுக்கக்கூடிய கிரகமாக திகழ்கிறது கேது பகவான். அதனால தான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற ஒரு பழமொழி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நவகிரகங்களில் எந்த கிரகம் பலம் வாய்ந்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள். புதன் கிரகத்தை விட செவ்வாயும், செவ்வாய் கிரகத்தை விட சனியும், சனியை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும், சூரியனை விட ராகுவும், ராகுவை விட கேதுவும் பல வாய்ந்த கிரகங்களாக திகழ்கிறது. இதை எப்பொழுதும் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேதுகள் தான் உள்ளதிலேயே பல வாய்ந்த கிரகங்களாக திகழ்கிறது. ஆனாலும் ராசி மண்டலத்தில் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. இவர்கள் யார் வீட்டில் இடம்பெறுகிறார்களோ, எந்த ராசியில் இடம்பெறுகிறதோ அந்த ராசியின் அதிபதியை சிறப்புத்தன்மை இவர்கள் எடுத்து செய்வார்கள். தற்பொழுது மீன ராசியில் ராகு, அதாவது குரு பதிலாக செயல்பட போகிறார். கன்னி ராசியில் கேதுவும் புதனுக்கு பதிலாக செயல்பட போகிறார். சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவும் விருச்சிக ராசிக்கு இந்த இடம்பெயர்ச்சி மிக உன்னதமான நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறது. இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், பாக்கியம், குழந்தை பேரு, தெய்வ கடாட்சம், காதல் ஆசைகள். இந்த பூர்வ புண்ணியம் என்பது அனைத்து விதமான நம் முன் ஜென்மத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பது தான் இந்த பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இடம்பெயர்வது ரொம்ப நாளாக மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் தீரும் நாட்களாக அமையும். நெடுநாளாக தடைகளும் தாமதங்களும், பொதுவாக விருச்சிக ராசிகளுக்கு தடைகளும் தாமதங்களும் தான் 90% நடக்கும். ஒரு 10% தான் நல்லது நடக்கும். இது விருச்சிக ராசிக்கு என்று அமைந்த விதியாகும். பல உன்னதமான மாற்றங்களை தரப்போகிறார் இந்த ராகு பகவான். அனைவரும் உற்சாகத்தோடு மிக மகிழ்ச்சியோடு செயல்பட போகிறீர்கள். நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் காலமாக அமையப் போகிறது. வேலையில் அமர்ந்திருப்பவர்கள், அதாவது வெளிநாடாக இருக்கட்டும் உள்நாடாக இருக்கட்டும், வேலை செய்பவர்களுக்கு நெடுநாளாக ப்ரமோஷனே கிடைக்காம இருந்தவர்களுக்கு அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப ப்ரமோஷன் நிச்சயமாக இந்த ராகு பகவான் வழங்கியே தீர்வார். அதே போல வியாபாரத்தில் அடி பாதாளத்தில் சென்றவர்கள் கூட இன்று அவர்கள் பொருளெல்லாம் விளம்பரப்படுத்தப்பட்டு ஸ்டாக்காக இருந்த பொருளெல்லாம் விற்கக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது. அதிலும் விவசாய பெருமக்களுக்கெல்லாம் கிடங்குல போட்டு வச்சிருப்பாங்க. மஞ்சள், மிளகு போன்ற பொருள்கள் எல்லாம் எதெல்லாம் கிடங்குல தேங்கி கொண்டிருக்கிறதோ எல்லாம் விற்று தீர்க்கும் காலமாக இந்த காலம் அமைகிறது. வராத கடனும் வந்து சேரும், தீராத நோயும் தீரும் காலமாக இந்த காலங்கள் அமைகிறது. படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை நீங்கி வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று ஆர்வமாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் எல்லாம் இப்ப நிறைவேறும் காலமாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால மிகப்பெரிய சஞ்சலங்களும் செலவுகளும் ஏற்படும். அது படிப்பதற்கு என்று செலவெடுக்கும் போது அது சுப செலவாக விளங்குகிறது. அதனால் அது கவலைப்பட வேண்டாம். பண சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக செயல்படுங்கள். ஏனென்றால் செலவுகளில் பல வகை இருக்கிறது. அதில் சுப செலவு என்று ஒன்று இருக்கிறது. படிப்புக்கு செலவு பண்ணுறது வருங்காலத்துக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான். அதனால் மன சஞ்சலம் அடையாமல் தாராளமாக படிப்புக்கு செலவு பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி பெறுவார்கள். என்ன ஒரு விஷயம் என்றால், நீங்கள் என்ன செய்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய அருமையை தெரியாமல் நடந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். அது ஏற்கனவே விருச்சிக ராசி வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். குழந்தைகளால் பல தொல்லைகளும் தொந்தரவுகளும் மனசஞ்சலங்களும் மனக்கவலைகளும் ஏற்படும். ஆனாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகாது. உங்கள் குழந்தைகள் எப்படி வளருதோ என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியலையா, அப்புறாணியா இருக்கே, இதுங்க எப்படி பிழைக்க போதோ என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இனி அந்த கவலை உங்களுக்கு சிறிதளவும் வேண்டாம். தைரியமாக இருங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஆனால் கொஞ்சம் பிடிவாதமாக சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். இவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த குழந்தைகளோடு சகஜமாக பழகி கொள்ளுங்கள்.
சிறு வியாபாரிகள் அனைவரும் விருத்தி அடையும் வகையில் அவரவர் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய காலமாக இது இருக்கிறது. பெரிய வியாபாரிகளுக்கு ஷேர் மார்க்கெட், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மிக பெரிய உன்னதமான லாபங்களும் புதிய புதிய வாடிக்கையாளர்களும் புது புது நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாகி நீங்கள் பட்ட துன்பத்துக்கெல்லாம், நீங்கள் பட்ட கடனெல்லாம் அடைக்கும் விதமாக லாபங்கள் பெருகி ஓடும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம். திருமணம் ஆகியும் ரொம்ப காலமாக குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மிக சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, அதிர்ஷ்டமான குழந்தைகள் கர்ப்பப்பையில் தரிக்கும் காலமாக இது அமைகிறது. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள், அதாவது நீங்கள் பல செக்கப் பண்ணி உங்கள் உயிரணுக்கள் கொஞ்சம் கூட டெவலப்மெண்ட் ஆகாமல் இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தாலும், அதாவது கர்ப்பப்பையை நீக்காமல், அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் கர்ப்பப்பையை நீக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கர்ப்பப்பையில் மலட்டுத்தன்மை ஏற்பட்டு இருந்தாலும் இப்பொழுது அது வளர்ச்சி பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. கர்ப்பப்பையை நீக்காமல் பல மருத்துவமனையில் செக்கப் பண்ணி கைவிடப்பட்டீர்களோ அவர்களெல்லாம் இயற்கை ஜோதிடம் ஒரு முறை வாருங்கள், உங்கள் ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிக உன்னதமான, அதிர்ஷ்டமான, அழகான குழந்தை உங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுப்பான். ஏனென்றால் இயற்கை கோணங்களில் பல மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றம் ஒன்றே நிலையானது. இன்று சிரிப்பவன் நாளை முறைப்பான். இன்றுக்கு உயிராக இருந்தவன் நாளைக்கு நம்மளை மதிப்பானா என்று தெரியாது. இதெல்லாம் காரணம் என்னவென்றால் அன்றைய நடக்கக்கூடிய கோச்சார நிகழ்வுகள் தான். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் ஒரு விஷயத்தை தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கிரகங்கள் ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். உலகம் பேர் இயக்கமாக இருக்கிறது. இந்த பேர் இயக்கங்களில் ஒரு நட்சத்திரம்தான் நம் பூமி. அந்த பூமியில் வாழும் உயிரினங்கள் அனைவருக்கும் பஞ்சசக்தியின் ஆதிக்கம் கொண்டதாக இருக்கும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம் ரோமங்கள் மூலியமாகத்தான் அந்த கிரக பிம்பங்கள் பிரவேசிக்கின்றது. நமக்கு பொதுவாக 9 துவாரங்கள் இருப்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் நம் உடல் புல்லும் துவாரங்கள் இருக்கிறது, மைனூட் அளவில் இருக்கிறது. அந்த மைனூட் அளவில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் விளையக்கூடிய துவாரங்கள் மூலியமாகத்தான் இந்த கிரகங்களினுடைய அவயங்கள் பிரவேசிக்குது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் தப்பம் வெப்பங்களை நம்ம உணர முடிகிறது. அந்த பஞ்சபூத சக்திகளில் ராகு கேது கிரகங்கள் எந்த ராசி அதிபதி உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அந்த ராகு கேது இடம்பெயர்ந்து அவர்கள் செய்யாத விஷயங்களையும் அந்த ராகு கேது நிச்சயமாக செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது மிக மிக உன்னதமான அதிர்ஷ்டமான காலங்களாக அமைகிறது. அதேபோல் புதன் பகவான் தரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கேது பகவான் வாரி வழங்குவார். பொதுவாகவே புதன் பகவான் என்பவர் கல்விக்காரகன், வித்யாக்காரகன், அனைத்து விதமான வித்தைக்கு சொந்தக்காரன் புதன் பகவான். அதே போல் கேது பகவான் ஞானத்தின் பேரொளியாய் திகழக்கூடியவர்கள். லாபகரமான 11ஆம் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அனைவரும் பயந்து கொள்வார்கள். ஜோட குருமார்களே சில பேர் திகற்பறிந்து விடுவார்கள். ஏனென்றால் கேது பகவான் கெடுக்கத்தான் செய்வாரே, முடக்கத்தான் செய்வாரே, 11ஆம் இடத்தில் இடம்பெயர்வதால் இவர் லாபத்தை எல்லாம் முடக்கி விடுவாரோ என்று பயப்படலாம். அது அப்படியும் நடக்கும். அது யாருக்கு நடக்கும் என்றால் சுயஜாதகத்தில் கேது பகவான் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து அந்த லாபத்தை முடக்கவும் செய்வார். அப்படி உள்ளவர்கள் இந்த காலத்தில் என்ன மாதிரியான ஃபாலோ செய்யணும், அந்த ஃபாலோவின் மூலயமாக நாம் இயற்கையை நாம் வசம் கொண்டு வர முடியும். அதற்கு எக்ஸாம்பிளாக நாம் சூரியனை மத்தியானத்தில் பார்த்தோம் என்றால் நம் கண்கள் இருண்டுவிடும். ஆனால் அதுவே சூரியனை இளஞ்சூரியனாக காலை பொழுதில் பார்த்தோம் என்றால் நம் கண்களுக்கு நல்லது, நம்ம ஸ்கின்களுக்கும் நல்லது, அதே போல் நம் மைண்டுக்கும் நல்லது. அந்த மாதிரி இயற்கையை நாம் யூஸ் பண்ண தெரியணும். அந்த மாதிரி கிரகவசியம் என்பது இயற்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிகளை செய்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் காலங்காலமாக நிறைய வலியுறுத்தியிருக்கார்கள். விடிய காலை 3:30 மணி டு 5 மணிக்குள் எழுந்திருப்பவர்கள் யானியை போன்று யோசிப்பார்கள். 5 மணி டு 6 மணிக்குள் தூங்கி எழுப்பவர்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள், உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள்.
இந்த அதிகாலையில் எந்திரிப்பவர்கள் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அமைந்துவிடும். ஏனென்றால் ஓசோன மண்டலத்தில் 3:30 மணிக்கு மேல் 5:30 மணி வரை 2 மணி நேரம் மிக தூய்மையான செயல்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் எந்திரித்து கெஸ் என்று வேலை செய்து சுவாசம் பெறுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். தற்பொழுது 80% மக்கள் 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலத்தில் அமைகிறது. அப்படி எழுந்திருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கேது பகவான் மிகப்பெரிய சோதனை கொடுத்து விடுவார், ஞாபக மறதியை கொடுத்து விடுவார். இவ்வளவு தெளிவாக எடுத்து வைத்திருக்கேன். தயவு செய்து யாரும் இனிமேல் 6 மணிக்கு மேல் தூங்காதீர்கள். இந்த 1.5 வருட காலமாவது 6 மணிக்கு மேலே நீங்கள் தூங்காமல் நேரமாக எழுந்திரிச்சு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அந்த ஞானோதயக்காரன் கேது பகவான் உங்களுக்கு மிக உன்னதமான ஆராய்ச்சி செயல்திறனை கூட உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். அதாவது கல்வி கேள்விகளில் நீங்கள் டக் டக் என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் படிக்காதும் சேர்ந்து ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு யானக்காரகன் உங்களுக்கு அதீத ஞாபக சக்தியை கொடுக்க இருக்கிறார். ஆனால் நீங்கள் நேரமாக எந்திரித்தால் மட்டும்தான். நீங்கள் 8 மணிக்கு தூங்கி எந்திரிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு புத்தி மட்டு போகும், அறிவு இழந்து போவீர்கள். நான் திட்டுறேன் என்று நினச்சிக்காதீங்க. அது நான் திட்டலை. உங்களுக்கு அறிவிழந்து செய்யக்கூடிய திறனை வாரி வழங்கி கொடுத்து விடுவார் கேது பகவான். அதை நீங்கள் மென்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் நேரமாக எழுந்திரித்து உங்களுடைய கடமைகளை செய்ய நீங்கள் ஆரம்பித்தால் உங்களுக்காகவே இடம்பெற்றுள்ள இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து உங்களை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வரப் போகிறது. உங்களை ஒரு நல்ல நிலையில் உயர்த்தும் என சொல்லி மீண்டும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.